பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, எங்கள் தேவனாய கர்த்தாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா உம்மை நோக்கி பார்த்து எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஏதோ இந்த காலை தியானத்தில் ஆண்டவரே, நீங்கள் எங்களோட நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ அவைகளை கொண்டு நீங்கள் பேசி இடைபட போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் ஆசீர்வாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்கப்பா, கிருபைங்க ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, ஆசீர்வதித்தலுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட, இந்த காலை வேளையில் கூட நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் வந்து யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு டைட்டில் இருக்கு. ஆமென். விசுவாசத்தின் தகப்பன், த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் வந்து ஆபிரகாம் மூலமாக வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறாரு. ஆமென். அது எப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்து நிறைவேறுது அப்படின்னு பார்த்தா, ஆமென், நம்ம பார்க்குறோம். ஆமென். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் அது வந்து ஒரு ஹோலி நேஷன், பசுத்த நாடாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல், அதிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாகவே ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் எல்லா ஜனமும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதினாலே, வேதம் சொல்லுகிறது, உனக்குள் உலகம் ஆசீர்வதிக்கப்படும், மேலும் பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரோ அது எல்லாவற்றையுமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் சுதந்திரிக்க அவர் கிருபை தருவராக இருக்கிறாரு. ஆமென். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மேன். ஆண்டவர் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்னா, மேன், ஆண்டவர் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை நம்ம தனிப்பட்ட பிரகாரமாய் நம்மை ஆசீர்வதித்து, நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து, நம் மூலமாய் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார், நம் மூலமாய் நம்முடைய பட்டணங்களை ஆசீர்வதிப்பார், நம் மூலமாய் நம்முடைய தேசங்களை ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு கிருபை கொடுப்பார். நம்ம தேவனை தேடும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களையும் நிரப்போம். எப்படி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அது ஃப்ளோ ஆகி நிரம்பி வழியுதோ, அதே போல் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் ஆண்டு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? பூமி இடங்கொள்ளாத அளவுக்கு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது ஒரு பட்டணத்துக்கு போறான்னா அந்த பட்டணத்தில் அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு இடம் பத்தல, அந்த அளவுக்கு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட
மீன் தேவனுடைய பிள்ளைகளில் இல்லை பசுத்தவான்களில் யார் யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க மூலமாக அவங்களுடைய குடும்பங்களோ இல்லை அவங்களுடைய தேசங்களோ யார் 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 எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம லைட்டாக நம்ம தியானிக்க போகிறோம். மீன் வாசிப்போம். நம்ம ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி யார் கண்டறிகிறது? அந்த போர்த்திபார் என்கிற எஜமானன். ஆமென். அந்த எஜமானன் என்ன பண்ணுறான்? யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அவன் கண்டறிகிறான். ஆமென். யோசேப்பு அவனுடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறாரு. ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருங்கிறத அவனை சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்கள், அவனுடைய எஜமானன் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கண்டறிகிறாங்க. கண்டறிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? சுத்திரம் அவனுக்கு அந்த இடத்துல கனமும் மரியாதையும் வருது. அந்த எஜமானன் என்ன பண்ணுறான்? அவனை தன்னுடைய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜரை போல ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கொடுக்கறத பார்க்க முடியுது. அதின் நிமித்தமாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த போர்த்திபாரை ஆசீர்வதிக்கிறார். போர்த்திபாருடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களுடைய ஓனரை, உங்களுடைய எஜமானனை ஆசீர்வதிக்கப்படுறாரு. நீங்கள் போகிற கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்க போகுது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. எப்படி அந்த எஜமானன் யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதை கண்டறிந்தானோ அதே போல உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாங்கிறத அவங்க கண்டறிய போகிறாங்க. ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல சுத்திர பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்ங்கிற வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுற்றிலும் உள்ளவங்க எல்லாருமே நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை தருவராக இருக்கிறாரு. கருசோத்திரம். அடுத்த வாசிப்போம். ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனம், இந்த வார்த்தை யாரை பார்த்து யோசேப்பு சொல்றாரு அப்படின்னு வேதத்தில் பார்த்தா யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, கூட பிறந்த சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம தீமை செய்ய நினைச்சிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. இதை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல யோசேப்பு எவ்வளோ வேதனைப்பட்டா தன்னுடைய கூட பிறந்த சகோதரரை பார்த்து அவன் சொல்லியிருப்பான். காரணம், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையே அவன் நடந்து வந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைச்சாங்க. ஆனால் ஏதோ அவன் மேலே பரிதாபப்பட்டு கொலை செய்யாமல் அதை விட மோசமான ஒரு இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்கள அடிமையாக விற்று போட்டாங்க. கொலை செஞ்சாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவன் இறந்துருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் வேதனை பண்ணுங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணாங்க? அடிமையாக விற்று போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறோம். அவங்க இவன் ஆண்டவருக்கு இவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த தீமை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். எப்படி நன்மையாக முடிய பண்ணினார்? வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் யாக்கோபுடைய முழு குடும்பத்தையும் 70 பேரையும் இவன் தான் என்ன பண்ணுறான்? வச்சு காப்பாற்றுறான். யாரை காப்பாற்றுறான்? தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்களையும் சேர்த்து என்ன பண்ணுறான்? அவன் காப்பாற்றுறவராக இருக்கிறான். அல்லேலூயா.
ஆமென். அதாவது அவன் மூலமாக அவனுடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்படுகிறத, பாதுகாக்கப்படுகிறத, ஆசீர்வதிக்கப்படுறத நம்ம பார்க்க முடியுது. ஆமென். ஆண்டவர் எப்படி யோசேப்பை ஆண்டவர் மற்றவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் வைக்க போறார். ஆமென். இந்த இடத்துல யோசேப்பு ஒருவேளை அவங்களுடைய சகோதரர்கள் அசட்டையாக எண்ணிருக்கலாம், அவன் காலின்னு நினச்சிருக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி யோசேப்பை பயன்படுத்தி அவனை பஞ்ச காலத்தில் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவனுடைய கிருபை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல யோசேப்பு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, அவ்வளோ துரோகம் செஞ்சோம், யோசேப்பு என்ன பண்ணலை, தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கலை. ஆமென். அவன் இருந்த ஸ்தானம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் அவ்வளோ உயரத்தில் அடிமையாக இருந்தவனை ஆண்டவர் ஒரு மந்திரிக்கு இணையாக, ஒரு மந்திரியை போல் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், உயர்த்தி வச்சிருந்தாரு. ஆமென். அவன் நினச்சிருந்தா அந்த ஸ்பாட்லேயே அவனுக்கு துரோகம் பண்ண அவனுடைய நண்பர், அவனுடைய சகோதரர்களை கொண்டு போட்டிருக்க முடியும். ஆனால் அவன் செய்யலை. ஆமென். நீங்கள் எவ்வளோ உயரத்தில் போனாலும் ஆமென், வேதம் சொல்லுகிறது, தாழ்மையிலே நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய முன்னிலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ பாவங்களை மன்னித்ததை போல ஆமென், நம்முடைய சகோதரருடைய தப்பிதங்கள் பாவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அப்படி மன்னித்ததான் ஆண்டவர் நம்முடைய குறைகளையும் மன்னிப்பார். இந்த இடத்துல யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம். ஆமென். அவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து பஞ்சகாலத்தில் அவளை உயிரோடே காப்பாற்றினான். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆமென், இந்த மாதிரியான நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து நம் மூலமாய் மற்றவர்களை ஆஸ்வதிப்பார். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் 1 சாமுவேல் 16:11. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆள் அனுப்பி அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆமென். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுற சம்பவத்தை குறித்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆமென். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் 8வது பிள்ளையாக இருந்தோம். ஆமென். அவனுடைய குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பிள்ளை இல்லை லாஸ்ட்டு பிள்ளை, ஆமென், 2 பிள்ளை மேலேயும் ரொம்பவே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அன்பு காட்டுவாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது பிள்ளையாக இருந்துச்சுன்னா பாவம், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு பிள்ளையும் லாஸ்ட்டு பிள்ளையும் எப்பயுமே அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த இடத்துல லாஸ்ட்டு பிள்ளையாக இருந்தோம், அப்பா அம்மாவுடைய அன்பை என்ன பண்ணலை, இவன் பெற்றுக்கொள்ளலை. மேன் அதற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேன் அதாவது நம்ம சங்கீதத்தில் நம்ம 53ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், மேன் கது சுத்திரம் அதில் நம்ம பார்க்குறோம். தாவீது விடமாய் சொல்கிறாரு, மேன் என் தாயின் வயிற்றிலே என்னுடைய சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனானேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான். மெயின் இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவன் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தகப்பன் அவனுடைய பிறப்பை குறித்து சந்தேகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மை, ஆனால் இவனுடைய பிள்ளை தான், ஆனால் அவனுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சு. அது நிமித்தமாக அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களே என்ன பண்ணுறாங்க, தாவீதை வெறுக்கிறாங்க, தகப்பனும் வெறுக்கிறான்.
யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த குடும்பத்திலேருந்து தான் ஒரு ஆள் என்ன பண்ண போகிறாங்க, தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் தாவீதை மட்டும் என்ன பண்ணிட்டான், ஈசாயி மறந்து போயிட்டான். தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் அவங்க குடும்பம் முழுவதும் அவனை மறந்து அவனை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அவன் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்க்க போயிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த ஃபங்க்ஷனில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7 நபரையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறான், சாமுவேல் கேட்குறான், உமக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பிறகு தான் அவனுக்கு வந்து அந்த யோசனையே வருது, அம்மாலாம் இன்னொரு பிள்ளை இருக்குல்ல நமக்கு அப்படின்னு. இப்போ தான் என்ன பண்ணுறான், அவன் யோசிக்கிறான். அது வரைக்கும் அந்த பிள்ளை ஞாபகமே வரல அவனுக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ஒருவேளை தகப்பன் உங்களை மறக்கலாம், தாய் உங்களை வெறுக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறவாதவராக வெறுக்காதவராக இருக்கிறார். இந்த இடத்துல பெற்ற தகப்பனே என்ன பண்ணிட்டான், பிள்ளைய மறந்துட்டான். முக்கியமான ஒரு காரியத்துக்கு கூட அவன் என்ன பண்ணல, அந்த பிள்ளைய ஞாபகமாக இது பண்ணலை. ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்ணலை, மறக்கலை. ஈசாயை பொறுத்த வரைக்கும் தாவீது அவனுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேராக நினச்சிருப்பான். இந்த பிள்ளையால் எனக்கு அசிங்கம் தான் நினச்சிருப்பான். ஆனால் எந்த பிள்ளை அசிங்கம்னு நினச்சானோ, எந்த பிள்ளை கெட்ட பேரை சம்பாதிக்கிறதுக்கு பிறந்ததுக்குன்னு நினச்சானோ, அந்த பிள்ளை தாங்க அவனுக்கு நல்ல பேரை உண்டு பண்ணுச்சு. அதாவது ஈசாயின் குமாரனாகிய அது தாவீது இல்லை, ராஜாவுடைய தகப்பன். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இது இல்லை. அந்த பேரை சம்பாதிச்சு கொடுத்தது இந்த பிள்ளை தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை இதே போல் தாவீதை போல் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அசட்டையாக எண்ணப்பட்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அசட்டையாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறாரு. ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு பேரையும் கனத்தையும் உங்கள் குடும்பத்துக்கே ஆண்டவர் தந்தரல போகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு வசனத்தின்படி பூமியில் உள்ள குடிகளெல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம யோசேப்பை பற்றி பார்த்தோம், அப்புறம் தாவீதை பற்றி பார்த்தோம். இந்த இரு நபர்களிடம் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதித்து அவர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்களை, தேசங்களை ஆண்டவர் ஆஸ்வதித்தார். அதே தேவன் நம்மை ஆஸ்வதித்து நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆலயம், நம்முடைய பட்டணங்கள் எல்லாவற்றையுமே நம் மூலமாக ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. உண்மையிலான நம்முடைய கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீங்கள் தேவனே கர்த்தாவே, இதோ இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்களே, காமுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே நீங்கள் அதவனே கடந்து போயிடுச்சு, அதற்கு காமுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இதோ இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தில் உள்ள ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, இன்றைய நாளில் கூட ஆண்டவரே முதலாவது நாங்கள் யோசேப்பை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, யோசேப்பின் இடத்துல நிறைய குணங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே அப்பா இயேசுவே, இதோ ஆண்டவரே அப்பா அதவனே அவன் அடிமையாக மாறின போதும் கூட ஆண்டவரே இயேசுவே அப்பா அதவனே உமக்கு பயப்படுகிற பயத்தை அவன் விட்டு விடல ஆண்டவரே. அப்பா உமக்கு பயந்து ஆண்டவரே பொல்லாப்பை விட்டு விலகி ஓடினவனாக இருந்தான் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அது மட்டும் ஆண்டவரே அப்பா தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் ஆண்டவரே தன்னுடைய தனக்கு துரோகம் செய்ய சகோதரர்களுக்கு பதில் கொடுக்காம ஆண்டவரே அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பஞ்ச காலத்தில் அவளை உயிரோடே காப்பாற்றினான்னு சொல்லி பார்க்குறோமே. அப்பா இயேசுவே, அது மட்டும் இல்லை ஆண்டவரே. அடுத்ததான் நாங்கள் தாவீதை குறித்து பார்க்குறோம் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா இதவன் மிக எளியவன் இருந்து ஆண்டவரே எல்லாராலும் அசட்டையா எண்ணப்பட்டோம். ஆண்டவரே இயேசுவே, அவனுடைய தாயின் தேவனே கர்ப்ப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே ஒரு தேவனே அந்நியனாய்
அந்நியனாய் நடத்தப்பட்டாலும் ஆண்டவரே இயேசுவே இதோ நீங்கள் அவனோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே இதோ ஆண்டவரே தாவீது செங்கோலை நீங்கள் வந்து உயர்த்துனீங்க ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே தாவீதை அப்பா இயேசுவே என்னோட குடும்பத்துக்கு அப்பா தேவனே ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு பிள்ளையாய் நீங்கள் மாற்றினீங்கப்பா. அதே தேவன் நீங்கள் எங்களோடு நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இயேசுவே எங்களை எதுவரை நாங்கள் எங்கெங்கெல்லாம் அசட்டையாக எண்ணப்படுகிறோமோ ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர நீங்கள் செய்ய போறீங்க ஆண்டவரே. அப்போ இயேசுவதற்காக நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. வழி நடத்துங்க, கிருபை செய்யுங்க, ஆசீர்வதித்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலபாலை மறவாதே. ஆமென்.